இப்ப ஒரு கேள்வி, நீங்க யார்? ஏன்னா உங்களை பற்றி ஒரு தெளிவு உங்களுக்கு வரணும். வந்தாத்தான் இது வேற அது வேறன்னு காரணம். நீங்க யார்? இந்த உடம்பா, மனமா, எல்லாம் சேர்ந்தது தானா? அல்ல, சரி, எல்லாம் சேர்ந்ததா நீங்களா? உடம்பும் மனமும் சேர்ந்ததா நீங்களா? உடம்பு கண்ணுக்கு தெரியுது, மனம் கண்ணுக்கு தெரியுதா? இப்ப உடம்பை செயல்படுத்துறது மனமா, மனதை செயல்படுத்துறது உடம்பா? அப்போ நீங்க யாரு? உடம்பா மனமா? சொல்லுங்க. நீங்க எதுன்னு நினைச்சிட்டு இருக்கீங்க? சொல்லுங்க. உடம்பா மனம்? யார் நீங்க? தெரியல இல்லைங்களா? இது வரைக்கும் இதை பத்தி யாரும் சொல்லல இல்லைங்களா? நான் இப்ப சொல்ற கேள்வி, நீங்க இந்த உடம்பு அல்ல, மனம் அல்ல, அறிவு அல்ல, குணமும். இதெல்லாம் உங்களுடையது, இதெல்லாம் உங்களுடைய பொருள். இதை நீங்க பயன்படுத்தணும். அது பயன்பாட்டுல இருக்கிற மாதிரி விட்டுட்டீங்க. இதெல்லாம் உங்களுடைய கருவிகள். நீங்க அதை செயலாக்கத்துக்கு கொண்டு வரணும்னா அதுக்கு தியானம். எப்படி அப்படின்னா அப்ப நீங்க யாரு? தன்னை அறிய தனக்கு ஒரு கேடு இல்லை, தன்னை அறிய தானே கேடு அப்படின்னா நம்ம யார்? சரி, எல்லாம் நான் சொன்னா அது ரொம்ப குழப்பம். இது ஏதாவது ஒண்ணுதான் நான்னா அதுவும் நீங்க குணம், மனம், உடல், அறிவு இதெல்லாம் இல்லைன்னா அப்ப நீங்க நம்ம கண் முன்னாடி பார்க்கணும். நல்லா இருந்த மனுஷங்க நேற்று பேசிட்டு இருந்தார், நல்லா படுத்து தூங்கணும், செத்து போயிட்டார். நான் போய் பார்க்கணும், படிக்கிற படுத்துட்டு தானே இருக்காரு. செத்து போனதா சொல்றேன், உடனே எடுத்து புதைச்சோட எரிச்சாங்க. அப்ப அதுக்குள்ள இருந்தது என்ன? அந்த உடம்பு இவ்வளவு ஆட்டம் காட்டுனவர் யாரு? ஒருத்தர் இருந்துக்கணும், அவர் தானே போயிட்டாரு. அவரை நம்ம உயிர்னு சொல்றோம். அப்ப அந்த உயிர் யாரு? அதுதான் நீங்க.